ஒரு பக்கம் முதடு மறுபக்கம் நெருப்பு சொர்க்கம் நடுவினிலே எத்தனை பிம்பம் எத்தனை இன்பம் எரிகின்ற இலையினிலே ஓடம். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு FFT. எல்லாரும் எப்படி நல்லா இருப்பீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டரில் நிறைய பேருக்கு எக்ஸ்போர்ட்டிங் ப்ராப்ளம் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக எக்ஸ்போர்ட் ஆகுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகி பார்த்தீங்கன்னா பாதிலே அப்படியே நிற்கிறது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கான வெளில சொல்ல போகிறேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா சொல்யூஷனையும் சொல்கிறேன். கைன்மாஸ்டரில் எக்ஸ்போர்ட்டு ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கான ட்ரிக்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். ஓகேவா? கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைலுக்கு என்ன குவாலிட்டி வருமோ அதை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்க. அது எப்படி செலக்ட் பண்ணுங்க? செட்டிங் இருக்கா மேலே, அந்த செட்டிங்கை தந்துடுங்க. அந்த செட்டிங்கை தந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு டிவைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டாக ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இப்போ மினிமம் சப்போர்ட்டட் வீடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1440 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காமிக்குது பாருங்கள். நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே அனலைஸ் டிவைஸ் பெர்ஃபார்மன்ஸை அனலைஸ் தந்துட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸ், அதாவது என்ன டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன குவாலிட்டியில் கரெக்டாக வருமோ அதை நீங்கள் இந்த இடத்துல ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட விட்டீங்க அப்படின்னா இப்போ நான் அனலைசிங் டிவைஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு தான் இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி காமிச்சேன். இதை நம்ம பார்த்தீங்கன்னா பண்ணுற நிலமா பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு என்ன குவாலிட்டி ஓகே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பில் சொல்லலாம். இந்த கைன்மாஸ்டரே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அனலைஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதிலே பார்த்தீங்கன்னா வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்கள் எக்ஸ்போர்ட் ப்ராப்ளம் வராது. என்னோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது தான் நண்பா. ஓகேவா? நம்பர் ஆஃப் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1080, 720, 1440 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்டாக பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இது ஒரு ட்ரிக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கைன்மாஸ்டரில் நீங்கள் இது பண்ணுறீங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ப்ராஜெக்ட் நேம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் நேம் யாருமே தரதில்லை. நீங்கள் ப்ராஜெக்ட் நேம் தந்து வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் யூடியூப் தந்தாகும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் எடிட்டிங் டுட்டோரியல்னா கைன்மாஸ்டர் எடிட்டிங் டுட்டோரியல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டு கைன்மாஸ்டர் எடிட்டிங் டுட்டோரியல் அப்படி போட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை நான் அனுப்பி விட்டேன் அப்படின்னா இது இன்னும் யூடியூப்பில் ரெக்கமெண்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாகும்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இனிமேல் நீங்கள் வீடியோவை எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் நேமை நீங்கள் என்ன வீடியோ போகிறீங்களோ அதை ப்ராஜெக்ட் நேம் தந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுங்க நண்பா. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக எக்ஸ்போர்ட் ஒரு 3வது டிப்ஸ் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட், 3வது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறோம். ஓகேவா? அதாவது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேவா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணுறப்ப அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். மேக்ஸிமம் மொபைல் டேட்டாவை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் எதுவுமே ஓட விடாதீங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேக்ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா பிக்சாட்டை ஓட விடுறது, பேக்ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வேறு ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போய் எடிட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இது பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். இப்போ நீங்கள் கைன்மாஸ்டர் ஒரு வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிற வர அதிலே தயவு செஞ்சுருங்க. கூட்டி குறைஞ்சி பார்த்தீங்கன்னா வேறு ஆப்பில் போகிறது, வேறு ஆப்பில் எடிட் பண்ண, சார் இது பாட்டு எக்ஸ்போர்ட் ஆகட்டும் நம்ம வேறு வேலையை பார்க்கலான்னு வேறு ஆப்பில் போய் எடிட் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப 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 ஸ்லோவாக வருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4வதாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கைன்மாஸ்டர் ஃபாஸ்ட் எக்ஸ்போர்ட்டிங் ஒரு ட்ரிக்கு, கைன்மாஸ்டர் ஃபாஸ்ட் எக்ஸ்போர்ட்டிங் ஒரு ட்ரிக், அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ ஒரு ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நண்பா. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ட்ரிக்கு, ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே. ஓகேவா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எல்லா வீடியோ ஃபோட்டோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் இந்த மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்குது பாருங்கள். ஓகேவா? அந்த இது இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். அப்புறம் அதை கிளிக் பண்ணி வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு வெறித்தனமான ட்ரிக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை கிளிக் பண்ணி இப்போ ஃபோட்டோ வீடியோ கலந்து இருக்குது ப்ரோ, நான் ஃபோட்டோ மட்டும் தேடணும்னா இதை கிளிக் பண்ணி ஃபோட்டோ, இது பிகினருக்கு ஒரு ட்ரிக்ஸாக இருக்குங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டரில் ஃபாஸ்ட் எக்ஸ்போர்ட்டிங் ட்ரிக் ஒன்று பார்க்கலாமா? என்ன ட்ரிக் அப்படின்னா இப்போ இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இது ஃபுல்லாக இப்படி வச்சு இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இழுக்கும் நண்பா. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன், சேவிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி நம்ம ஃபுல்லாக வச்சு பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெட்டும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போகும், குவாலிட்டியாக இருக்கும் நண்பா. ஃபுல்லாக வச்சு பண்ணுறீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிறது கொஞ்சம் அதிகமாகும். அதனாலே நீங்கள் இப்படி கம்மியாக வச்சிங்கன்னா அப்படின்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 8 MB இருந்து நீங்கள் 1080 வச்சுருக்கீங்க அப்படின்னா 8 MB
to 15 MB ஓகேவா இது 8 MB to 15 MB வரை பார்த்தீங்கன்னா வைங்க ஓகே இந்த பிட்ரேட் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்க ஓகேவா பிட்ரேட் MBPS ஒன்று இருக்கா இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 1080 720 வைக்கிறீங்கன்னா 8 ஓகேவா 780 720 வச்சாலும் 8லேருந்து 10 வரை வைங்க ஓகேவா 1080 வச்சாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து பார்த்தீங்கன்னா 15 வரை பார்த்தீங்கன்னா வைங்க ஓகேவா மினிமம் 7 கீழே போட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும் ஆனால் 8 to 15 வச்சிங்கன்னா குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும் ஃபாஸ்ட்டாகவும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தயவுசெய்து உங்களுடைய மொபைல் டேட்டாவை நான் ஆஃப் பண்ணிடுங்க நெட்டு இருந்தால் ஆஃப் பண்ணிடுங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ஒரு வெறித்தரமான ஒரு ட்ரிக்கு பார்க்கலாம் ஓகே நான் 3 இது சொல்லியிருக்கேன் இந்த 3மே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னென்ன ட்ரிக் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக எக்ஸ்போர்ட் ஆக உங்கள் டிவைஸில் என்ன இது இருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேவானது உங்கள் டிவைஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணி காமிச்சிடலாம் அதை பண்ணிக்கோங்க ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் எதுவுமே ஓட விடாதீங்க ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி கைன்மாஸ்டர் கிளியர் டேட்டா பண்ணுங்கள் கிளியர் டேட்டா பண்ணிட்டு பண்ணிங்கன்னா இதுவும் ஒன்று இதாக இருக்கும் ஓகேவா சரி ஓகே நம்ம இப்போ ட்ரிக்ஸு பார்க்கலாமா இப்போ நான் அந்த வீடியோவை நான் ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஏதாச்சும் இப்போ ஒரு வீடியோவை போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்களேன் என்கிட்ட வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து இப்போ டக்குன்னு கிடைக்காது ஓகே வெயிட் பண்ணுங்கள் அலைட் மோஷனில் நான் ஒரு வீடியோ ஓகேவா ஓகே இப்போ எனக்கு இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் இருக்குது நண்பா ஓகேவா இப்போ இந்த வீடியோக்கான எனக்கு சாங்கு வேணும் இந்த வீடியோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் சாங் வரும் ஓகேங்க பாருங்களேன் கையிலே ஆகாசம் சாங் வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஓகேவா இது வந்து வீடியோவாக இருக்குது எனக்கு ஆடியோவாக அப்படியே கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே எக்ஸ்ட்ராட் ஆடியோன்னு இருக்கும் அந்த எக்ஸ்ட்ராட் ஆடியோவை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க நண்பா எக்ஸ்ட்ராட் ஆடியோ வாடா ஐயோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு பக் ஆயிடுச்சு நண்பா ஓகேவா இந்த எக்ஸ்ட்ராட் ஆடியோ ஐயோ கீழே வந்துருச்சு நண்பா ஐயோ நான் பார்க்கலாம் நண்பா ஓகேவா எக்ஸ்ட்ராட் ஆடியோ வந்துச்சு அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாங் வந்துடும் நீங்கள் அதுக்கப்புறம் இந்த வீடியோவை டெலீட் பண்ணிக்கலாம் அப்படியே கீழே பாருங்க இப்போ வந்து எல்லா கையே ஆகாசம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துருச்சு ஓகே கிட்டத்தட்ட உங்களுக்கு நான் 4 டிப்ஸ் 3 ட்ரிக்ஸு 3 கைன்மாஸ்டர் ஃபாஸ்ட் ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொல்லி தந்திருக்கேன் நண்பா ஓகேவா அதுக்கப்புறம் வந்து இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஒரு வீடியோவை அப்படியே ஆடியோவாக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிருக்கலாம் ஓகேவா ஒரு வீடியோ இருக்குல்ல அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோவாக டவுன்லோட் பண்ணுற அவசியம் இல்லை அது வீடியோவாக டவுன்லோட் பண்ணி ஈஸியாக ஆடியோவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நண்பா ஓகேவா இந்த வீடியோவில் தான் எத்தனை பேருக்கு இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் 6 ட்ரிக்கை பக்கத்தில் சொல்லியிருக்கேன் 3 கைன்மாஸ்டர் ஃபாஸ்ட் எக்ஸ்போர்ட் ட்ரிக்கு அப்புறம் 3 நார்மல் ட்ரிக்கு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பை டேக் நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும்